ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியானது இந்த வருடத்தில் நடக்க இருக்கிறது. அதாவது ராகு கேதுக்கள், சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது, அதே போல சனி பகவான், குரு பகவான், இவர்களுடைய பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. இது ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பலன்கள் எப்படின்னா, ஒரு முதல் 5 மாதங்கள் வரைக்கும் ஒரு மாதிரியான பலன்களும், அதற்கு பின்னாடி அந்த பலன்கள் மாறியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னு கேட்டோம்னா, மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி இருக்கு. மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியும், மே 18ஆம் தேதி ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் இருக்கு. அப்போ இந்த வருடத்தினுடைய முன்பாதியில ஒரு பலனும் பின்பாதியில ஒரு பலனும் இருக்கு. அதனால யாரும் ஒரே நெகட்டிவான பலன்கள் தான், இல்ல எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய ஜனனகால ஜாதகம்னு இருக்கு இல்லையா, அதுல இந்த கோல்சார கிரகங்கள் நகர்ந்து வரும்போது அது சில சுப அசுப பலன்களை தரும். அதனாலதான் நம்ம ஒரு தடவை ராசி பலன்கள் நீங்க எந்த ஜோதிடர் சொல்றதா இருந்தாலும் அவங்க ஃபைனலா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொருத்தி பார்த்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாதகம் பொதுவா நம்ம எப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு புதுசா ஒரு வீடு வாங்க போறோம், இல்லைன்னா ஒரு இடம் காலி மனை ஒண்ணு வாங்கி போட போறோம், இல்ல வெளிநாட்டு முயற்சி பண்றோம், இல்ல திருமணத்திற்கு நம்ம பாக்குறோம், இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்க போறோம், இந்த மாதிரியான சில முக்கிய நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது அது எப்போ வரும், இந்த காலத்துல அதற்கு உண்டான முயற்சிகளை செய்வது நல்லதா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த கோல்சார கிரகங்களுடைய அந்த நம்ம ஜனன ஜாதகத்தோட பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியமானது முக்கியமாக இருக்கு. அதனால சொல்ற ராசி பலன்கள் எல்லாமே நமக்கு 100% பொருந்தி போகாது யாருக்குமே. ஏன்னா ஒரு ராசியிலேயே கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருக்கும் அது பொருத்தமா இருக்குமா? கிடையாது. அப்போ நம்மளுடைய ஜாதகம் என்ன, அதற்கு எப்படி பலன்கள் இருக்கு, அதற்கும் மேல நம்மளுடைய லக்னம் என்ன, லக்னத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நம்ம சொல்ற ராசி பலன்கள் எல்லாமே சந்திரனை மையமா, கோல்சாரம் சந்திரனை வச்சு எப்படி நகர்ந்து போறது, சந்திரனுக்கு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் நம்ம சொல்றோம். இப்போ 7.5 சனி காலம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், ஜென்ம சனிங்கிறது சந்திரன் மேல அந்த கோல்சார சனி கிரகம் பிரயாணப்படும் போது, 12ஆம் பாவகத்துல பிரயாணப்படும் போது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது போல உங்களுடைய லக்னத்திற்கு அந்த கிரகமானது எந்த இடத்துல இருக்கு, நீங்க பிறந்த ஜாதகத்திலேயே இப்போ சனி இருக்கு, ஒரு லக்னத்துல இருக்கு அப்படின்னா அதன் மேல கோல்சார சனி டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு பலன் எப்படி இருக்கு, அந்த மாதிரி பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பலன்கள் தான் நம்ம வாழ்க்கையிலுடைய நிகழ்வுகளை எக்ஸாக்டா சொல்லும். அதனால உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஜோதிடத்தை போய் யோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. மேஷ ராசிக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போறோம். இந்த 2025ஆம் ஆண்டு வருட ஆரம்பத்துல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு பகவான் வக்ரகதியில இருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாரு. சோ அவருடைய பெயர்ச்சி மே மாதம் தான் ஆக போகுது. சோ அது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் குரு பகவான் இருக்கார். அதே போல சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்துல இருக்கார். அவருடைய வக்ரகதியெல்லாம் முடிஞ்சு இப்ப நேர்கதியில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கார். மார்ச் 29ஆம் தேதி சனியுடைய பெயர்ச்சியானது மீன ராசிக்கு மாறும். சரி, இப்போ ராகு கேத்துக்கள் எங்க இருக்காங்க, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்துல ராகுவும் 6ஆம் இடமான கன்னியில கேதுவும் இருக்காங்க. சரி, ராகு கேத்துக்களுடைய மூவ்மெண்ட் எப்பயுமே ரிவர்ஸ்ல தான் இருக்கும், வக்ரகதியில தான் உங்களுடைய பிரயாணமானது இருக்கும். இப்ப ராகு அடுத்து எங்க நகர்ந்து வர போறாரு அப்படின்னா கும்பராசிக்கு வருவார். அதே போல கேதுவானவர் சிம்ம ராசிக்கு போவார் கன்னியில இருந்து. ஓகே, அப்போ இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல அந்த 3 மாதங்கள் எப்படி இருக்கும்னா, பிப்ரவரி வரைக்கும், அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே குரு பகவானுடைய அந்த வக்ர பயிற்சி அப்படி வக்ரத்துல இருந்து மெதுவா நேர்கதிக்கு வர்றதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வருவார். பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேல அவர் நேர்கதியில டிராவல் பண்ணி மிதுன ராசிக்கு மாறதுக்கு பார்ப்போம். இப்போ இத்தனை நாளா உங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருந்தப்போ அது சில பின்னடைவுகளை கொடுத்தது, அது வக்ரகதியில இருக்கும்போது. இனி கொஞ்சம் கொஞ்சம் அது எல்லாமே பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு வருமானத்திற்கு உண்டான பாவகம் கொஞ்சம் நல்லா இருக்க ஆரம்பிக்கும். குரு உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 9, 12ஆம் இடங்களுக்கு உரியவர். அப்போ 9, 12ன்னு சொல்லும் போது உங்களுடைய பித்ருஸ்தானமானது 9ஆம் இடம், அப்போ உங்களுடைய பாக்கியஸ்தானம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்.
இப்போ வெளிநாட்டு முயற்சிகள் நிறைய பேர் பண்ணி நான் வந்து வெளியில போய் என்னுடைய உயர்கல்விக்காக போகணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இத்தனை நாள் நடக்காத விஷயங்கள் இனி நடக்க ஆரம்பிக்கும். அதே போல தகப்பனார் வழியில யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸோ அவங்களுடைய வழியில தொந்தரவுகள் இருந்ததோ அதெல்லாமே இனி ரொம்பவே நல்ல புத்தியாகி நல்ல பாசிட்டிவான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். சரி, என்னுடைய பூர்வீக வழியில வந்து எனக்கு ஒரு சொத்து எங்க அப்பாவோடது ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதை நான் வந்து ஏதாவது செயல் பண்ணி அதுல இருந்து எனக்கு ஏதாவது தனம் வருமா அப்படின்னா அது இந்த காலத்துல வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா குருவுடைய அந்த நேர்கதியில அவர் வரும்போது அந்த பலன்களை நல்லபடியா அவர் ஈட்டி கொடுப்பார். சரி, அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் அங்க வேலை பார்த்து அதுல இருந்து நீங்க வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரும். அடுத்து குருடைய மூவ்மெண்ட் வந்து மிதுன ராசி 3ஆம் பாவத்துக்கு போறாரு. ஓகே, இப்போ சனியுடைய பெயர்ச்சி வந்து உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து 12க்கு வரப்போறாருன்னு சொன்னேன். இப்போ எப்படி இருக்கும்னா 11ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய லாபஸ்தானம், உங்களுடைய அதாவது கர்ம ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10க்கும் 11க்கும் அதிபதி தான் சனி பகவான் மேஷராசியை பொறுத்த வரைக்கும், மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ 6ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வைப்படும் போது என்ன பலன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப 6ல குரு பார்க்கும்போது இதுவரைக்கும் வேலைக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணி எனக்கு அது சரியா கிடைக்கல, அப்ளை பண்ணேன் அவங்க கிட்ட இருந்து பதிலே வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ அங்க வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சு உங்களுடைய வேலை முயற்சிகள் பலிதமாகும். அதே போல ஆராய்ச்சி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ உயர்கல்வியில நான் ஆராய்ச்சி படிப்பு எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அவங்களுடைய அந்த ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்டோ இல்ல என்ன நீங்க எழுதுறீங்களோ அந்த டெஸ்ட் நீங்க எழுதி இப்போ அதுக்கு நல்லபடியா உங்களுக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல 8ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா மறைபொருள் ஸ்தானம், அதாவது ஒரு ஆராய்ச்சி படிப்புன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப 8ஆம் பாவம் நல்லபடியா இயங்கி அது குரு குரு பார்வைப்படும் போது இந்த மாதிரியான ஒரு படிப்புகளுக்கு உண்டான விஷயங்களோ ஆராய்ச்சி கல்விக்கு உண்டான விஷயங்களோ அது வந்து நல்லபடியா விருத்தியாகும். அதே போல 8ஆம் இடம்ங்கிறது உயிர் சொத்து வரக்கூடிய பாவகமும் அதுதான். இப்ப ஏதாவது பூர்வீக வழியில எனக்கு வந்து அந்த சொத்து ஏதாவது ஒண்ணு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி மறைமுகமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சரி, குரு அடுத்து பாக்குறது அவருடைய 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஜீவனஸ்தானம் நல்லபடியா வலுப்பெறும். அப்ப என்ன ஆகும், நீங்க வந்து அயராத உழைப்பை கொடுத்து அதன் மூலமா நல்லபடியான வருமானம் ஈட்டக்கூடிய விஷயங்களும் நடக்கும். சரி, இப்ப இந்த குரு பயிற்சியாகி இது வந்து மே மாதம் வரைக்கும் இந்த மாதிரியான பலன்கள். அவர் 3ஆம் இடத்துக்கு போறாரே, அப்ப என்ன நடக்கும்னா இதுவரை திருமண முயற்சிகள் பண்ணி அதுல இருந்து பதிலே வரல, நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேங்க, பாத்துட்டு போனாங்க அவங்க வந்து நாங்க ரிப்ளை பண்றோம்னு சொன்னாங்க, இன்னும் ஒன்னும் ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அந்த முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய காலகட்டம். அப்போ குரு 3ல உட்கார்ந்தவருடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு படுறது 9ஆம் இடத்துல இருந்து 7, 9, 11 பாக்குறாரு. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமண முயற்சிகள் பலிதமாகும். அதே போல அதாவது முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுத்து, நான் வந்து மறு திருமணத்துக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த 2ஆம் திருமணமும் அதுவும் நல்லபடியா கைகூடக்கூடிய காலகட்டம் இது. இது நாள் வரைக்கும் ஒரு டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எங்களுக்கு வந்து இன்னும் அந்த இது வரல அப்படின்னா அந்த விஷயங்களை எல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து நீங்க வந்து அடுத்த புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நல்லது ஒரு காலகட்டமாக இது இருக்கு. அடுத்தது சனி பகவானுடைய பயிற்சி நம்ம மார்ச் மாதம் சொன்னோம் இல்லையா? அப்போ அவர் மீன ராசிக்கு மாறும்போது எப்படி பலன்கள் கொடுக்குறாரு அப்படின்னா சனியுடைய பார்வை எங்கெல்லாம் படுறதுன்னா அவருக்கு வந்து 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இருக்கு. அப்போ சனியுடைய பார்வை வந்து உங்களுடைய தனஸ்தானத்துல படும். அதே போல 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்துல படும். அப்புறம் தனஸ்தானம் 2ஆம் இடத்தை பாக்குற, அதே போல 6ஆம் இடத்தை பாக்குற ருணரோக சத்ருஸ்தானத்தையும் 9ஆம் இடமான உயர்கல்வி பித்துஸ்தானம்னு சொல்ற உங்களுடைய பாகிஸ்தானத்தையும் பாக்குற. குருவுக்கும் சனிக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய பார்வைப்பட்ட இடங்கள் எல்லாமே விருத்தி பெறும். சனி பகவான் வந்து அவர் இருக்கிற இடத்த விருத்தி பண்ணிட்டு அவருடைய பார்வைப்படுற இடங்கள் எல்லாமே வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ சனி பார்வைப்படும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் உங்களுடைய தனஸ்தானம் கொஞ்சம் அதாவது வரவுகள் வந்து எப்படின்னா அவர் வந்து சனி 12ல தானே உட்கார்ந்துருக்காரு இல்லையா? சோ வரவுக்கு ஏத்த செலவுன்னு இல்லாம வரவை மீறிய செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 7.5 சனி காலம் ஆரம்பிச்சாலே எப்பயுமே எந்த ஒரு புது வெஞ்சர் நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும், பிரயாணங்களின் மீது கவனமாக இருக்கணும். ஆனா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன நம்ம அப்படின்னா சனியோடைய டிரான்சிட்ல நம்ம என்ன நோட் பண்ணணும்னா ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கைக்கு லைஃப் லாங் அவன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சனி பகவான் தான் கொடுப்பார். அவருடைய காலகட்டத்துல கொடுப்பார். குருவும் அந்த பலன்களை கொடுப்பார். இருந்தாலுமே சனி இருக்கும்போது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சனி பகவான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சிற சொத்துக்களை அமைச்சு கொடுக்கிறார். ஒரு அவருடைய
டிராவல் அப்போ அவர் வந்து ஒரு ஸ்திர சொத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சனி தசை புத்தி அந்தரம் இல்லாட்டி அந்த 7.5 சனி இந்த மாதிரி எல்லாம் பீரியட்ல வாங்குறாங்க அப்படின்னா அது ஜென்ம ஜென்மத்துக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நமக்கு நல்லது ஒரு பிளெஸிங் வந்து சனி பகவான் மூலமா கிடைக்கும். அதாவது நம்மளுடைய பிராப்தம்னு சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய கர்ம பிராப்தம் உனக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு, அப்படி கொடுத்து வைத்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு கரெக்டா வந்து சேர்றதுக்கு சனி பகவான் தான் காரணம். அதனால அவர் வந்து நம்ம பிளேம் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, கெடுதலை மட்டுமே பண்றாரு. மேஷராசிக்கு வந்து சனி பகவான் ஏன்னா செவ்வாயோடைய வீடுங்கிறதுனால அவர் நல்லவரா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. சனி பகவான் வந்து மகர கும்ப லக்னங்களுக்கு அவர் மாதிரி அடிச்சு துவைச்சு எடுத்துருவார். மகர ராசி கும்பராசி எல்லாம் இப்ப கேட்டா தெரியும். அந்த மாதிரி யாருக்குமே அவர் வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டார். இவங்களுக்கு நற்பலன்கள் இருக்கு இவங்களுடைய கர்மாப்படி அப்படின்னா அதை அவர் கொடுத்துட்டு போறதா அவருடைய வேலை. ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு நீதிமான், நல்ல ஒரு நீதிபதின்னு அது சனி பகவான் தான். அதனால நம்மளுடைய சுய ஒழுக்கம், நல்ல ஒரு நேர்மையான சிந்தனை, நியாயமான போக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த 7.5 சனி காலமோ அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எப்படி சொன்னாலும் சரி, அது வந்து ரொம்ப நல்ல பலன்களை தான் எப்பயுமே கொடுக்கும். ரொம்ப நம்மள வந்து ரொம்ப பெருசா அவரு வருத்த மாட்டார். சரி, இப்ப சனியுடைய பார்வை தனஸ்தானத்துல படுறதுன்னு சொன்னா வரவுக்கு மீறிய செலவுன்னு சொல்லிட்டோம். அதே போல அவருடைய பார்வை வந்து 6ஆம் இடத்துல படுறது. அப்ப என்ன ஆகும்னா இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு தும்புன்னு அலைஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். தன்னால் வர இழுத்துட்டே போன விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவை நோக்கி நகரும். அதை விட்டு நம்ம டோட்டலி வெளியில வந்துடலாம். அப்ப எதிரிகள் அடங்குவார்கள். அதே போல அவருடைய பார்வை 9ஆம் இடத்துல படும்போது என்ன ஆகும்னா 3, 7, 10ஆம் பார்வைன்னு தானே சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்ப 7ஆம் பார்வையா 6 பாக்குறார், அவருடைய 10ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்போ 9 பார்க்கும்போது உங்களுடைய அந்த உயர் கல்வியில சில தடைகளையோ இல்லைன்னா அந்த மறு திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள்ல சில தடையையோ, அதாவது பித்ரு சம்பந்தமான விஷயங்கள், அதாவது அப்பாவுக்கு உண்டான விஷயங்கள்ல ஏதாவது சில தடைகளையோ குறைகளையோ கொடுப்பார். ஆனா அதே நேரத்துல குருவுடைய பார்வையும் அந்த 9ஆம் இடத்துல படுறது. அப்போ உயர்கல்வி படிக்கிறதுக்கு சில சில தடைகள் இருந்தா கூட அதை நீங்க வந்து மேம்படுத்தி கொண்டு போக முடியும். வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கும் ட்ரை பண்ணலாம். அப்ப அலைச்சலுடன் கூடிய சில லாபங்களை அவர் கொடுப்பார். எப்பயுமே 12ஆம் பாவத்துக்கு சனி வரும்போது உழைப்ப நம்மள வந்து அப்படியே பிழிஞ்சு எடுத்துருவார். நம்ம அப்படியே ரொம்ப அதுக்கு நீங்க எவ்வளவு உழைச்சு உங்களை ஒரு வழிக்கு நீங்க கொண்டு போய்க்கிறீங்களோ அடுத்த ஜென்மசனி காலத்துல நீங்க அந்த ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன் மாதிரி உங்களை போட்டு அழுத்துற விஷயத்துல இருந்து நீங்க வெளிவர முடியும். அதாவது ஒரு தடவை சனி பகவானுடைய அந்த 7.5 வருட காலத்துல வந்து அடுத்த ஒரு 20-25 வருஷத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து நல்லா நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த காலம் ரொம்ப உபயோகமா இருக்கும். இங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய ஜாதகத்திலேயே இப்போ ஒரு நடுத்தர வயதுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 45-50 வயதுல இருக்கிறவங்களுக்கு கேட்டோம்னா ஒரு தடவையாவது இந்த சனி 7.5 சனி காலத்தை தாண்டி இருப்பாங்க அவங்க நிச்சயமா. கம்ப்ளீட்டா அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரோக்ரசிவ் ஏஜ்ல அவங்க தாண்டி இருப்பாங்க. அப்போ கேட்டோம்னா அந்த 7.5 சனி காலத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்க லைஃப்ல பண்ணாங்கன்னா, கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், ஒரு ஸ்திர சொத்து ஒரு வீடோ ஏதோ ஒண்ணு வாங்கியிருப்பாங்க, ஒரு காணி நிலமாவது வாங்கி போட்டிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா சனி வந்து அவங்களுடைய வயதுக்கு தகுந்த விஷயங்களை கரெக்டா கொடுத்துட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். சோ அதை வந்து நம்ம அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியை லைஃப்ல ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கும். அதனால மேஷராசிக்காரர்கள் வந்து இந்த டிரான்செக்ட சனி பயிற்சி அவங்களுடைய 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய விரய சனின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாவத்தை இந்த டைமை வந்து நீங்க ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது வேலை மாறணும் அப்படின்றதா இப்ப கட்டாயமா நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டி உங்களை வேலையில கொண்டு ஒரு இடத்துல அது உட்கார வச்சிடும். அப்போ அந்த இடத்துல நீங்க உங்களுடைய நேர்மையான நியாயமான உழைப்பை கொடுக்கறது மூலமா நீங்க நற்பலன்களை அடைய முடியும். இப்ப குரு சனியுடைய டிரான்சிட்டை நம்ம சொல்லிட்டோம். இப்ப ராகு கேத்துக்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, ராகு வந்து அவர் 11ஆம் இடத்திலையும் கேது 5ஆம் இடத்திலையும் மாற போறாங்க. அப்போ 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப அபரிமிதமான நன்மைகளை கொடுக்கும். 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன பண்ணும்னா குழந்தைகள் வகையில சின்ன சின்ன மன குறைகளை கொடுத்தா கூட அது வந்து ஆன்மீக நாட்டத்தை இதெல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே போல உங்களுடைய அதாவது பூர்வீகம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குறைகளை கொடுக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் நம்மளே வலுக்கட்டாயமா எடுத்து ஜாஸ்தி பண்ணிக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா ரெகுலரா நான் வந்து என்னுடைய குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு தந்தரா போவேன்னா அதை கரெக்டா போய் நீங்க அந்த இடத்த மேம்படுத்திக்கிட்டே வரும்போது அதனுடைய பலன்கள் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விருத்தியான பலன்களை அது கொடுக்கும். ஸோ 5ஆம் இடத்துல கேத்து இருக்கும்போது குழந்தைகள் வகையில ஒரு சின்ன சின்ன குறைய கொடுப்பாரு. குழந்தை சரியா படிக்கல, அந்த குழந்தைக்கு வந்து ஹெல்த்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பாரு. ஆனா அது எல்லாமே வந்து உங்களுடைய இந்த மாதிரி குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் அது வந்து நீங்க நிவர்த்தி பண்ணிக்கொள்ள முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்துல என்ன தசாபுக்தி போறது அப்படிங்கிறது தான் இந்த பலன்களை ரொம்ப அழகா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ யாருக்காவது சனி
சனியுடைய ஒரு புக்தி அந்தரம் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அதோடைய பலன்கள் வந்து ஒரு 90% கிட்ட அப்படியே பொருத்தமா இருக்கும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க ஒரு ஜோதிடத்தை கொடுத்து நீங்க வந்து தகுந்த ஆலோசனை எடுத்துட்டு உங்க வாழ்க்கைக்கு உண்டான முக்கியமான முடிவுகளை இங்க எடுத்துக்கோங்க. அடுத்து இப்ப மேஷராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து இந்த வருடத்தினுடைய பொது பலனாதான் இதை சொல்லியிருக்கோம். அப்ப அடுத்து முதல் 3 மாதங்கள் அதாவது சனிப்பெயர்ச்சி ஆறதுக்கு முன்னாடி வரை எப்படி இருக்கும், இல்லைன்னா அந்த குரு பெயர்ச்சி காலம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறதா இருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஒரு குறுகிய காலத்திற்கு உண்டான பலன்களை நல்ல ஒரு ஒரு விரிவான பார்வையில உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய உறவினர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.